3:30க்கு ஆரம்பிக்கிற நம்மளோட மார்னிங் செஷன் வந்து இன்றைக்கி 4 o'clock ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆஸ் யூஷுவல் இன்றைக்குமே வந்து மார்னிங் ரொட்டீன் vlog தான் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய டாப்பிக்கோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தோணுது தான் சிஏ. நீங்களாம் சிஏ வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை எப்படி என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அந்த இது ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸா? இல்லை வேறு எதுவும் டெலகிராம் இல்லை யூடியூப் என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஃபெப்ரவரி மந்த்லேருந்து நான் வந்து சஞ்சு சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பர்பாக இருக்கும். எனக்கு அவரோட அவளோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் ஏர்லி மார்னிங் 5:30க்குலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவார். நானுமே அவரை பார்த்து தான் சின்ன பிடி காப்பி அடித்து தான் நானும் அவரை பார்த்து அவர் 5 o'clock கிட்டலாம் அப்லோட் பண்ணிடுவார். நான் ஜஸ்ட் 5:30 அந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவரோட அவரோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். அவரோட எல்லா வீடியோஸுமே நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு, நிறைய டாபிக் இருக்கும். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து நானும் எத்தனையோ சேனல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் சிஏயில். ஆனால் எனக்கு என்னமோ இவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் மாதிரி கண்டென்ட் மாதிரி வேறு யாருமே கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி இருக்காங்களான்னு கூட தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து சஞ்சு சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. ஒரு டாபிக் பேசுகிறாரு அப்படின்னா அதிலிருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, சிஏ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவரோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும் அவரோட சிஏ வந்து. சஞ்சு சாரோட கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அப்லோட் பண்ணுறாங்களே நிறைய டேஃப் ஆகட்டும், நிறைய சேனல்ஸ் இருக்குது சிஏ அப்லோட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன ஒரு சேஞ்சுனால், மித்தவங்க வந்து ஜஸ்ட் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் சாரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் யாருமே பார்க்கல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்களேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்னு போடுங்க, வரும். டெய்லி அப்லோட் பண்ணிடுவார். ஒரு சில நாள் மிஸ் ஆனாலும் 2 நாளுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணிடுவார். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் மற்றதை எழுதிட்டு இதை வந்து எழுதுறதுக்கு எனக்கே நிறைய சேஞ்ச் தெரிஞ்சு, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பாருங்கள், இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏதாச்சும் டிஎன்எஸ்பை எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க, ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் போடுவாரான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே கமெண்ட்டில் கூட கமெண்ட் பண்ணேன், ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் டிஎன்எஸ்பைக்கு போடுங்க அப்படின்னு. பார்ப்போம் அவர் போடுறாரா இல்லைன்னு. அவர் போட்டார்னா சத்தியமாக நான் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே. நம்மளோட செஷன் வந்து இதோட முடியுது. இன்றைக்கி மார்னிங் செஷனில் நான் சிஏ தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 டேஸாக நான் எழுதாமல் வச்சுருந்தேன். ஸோ இந்த செஷனில் வந்து சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அனதர் எபிசோடில் பார்க்கலாம். டாடா பை பாய் ஃப்ரம் பிடிஜி ஜர்னி.